முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 78வது பிறந்த நாளை இபிஎஸ் மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து இது குறித்து பேசலாம் லதா கிட்ட. வணக்கம் லதா. கட்சி கொடியை ஏற்றி வைத்து ஆண்டு மலரையும் வெளியிட்டார் இபிஎஸ். அது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. எனவே அதனை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் பல்வேறு கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு கட்சி அலுவலகத்தில் வருகை தந்து கொண்டாட்டங்களில் பங்கேற்ற கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இங்கே உள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதற்கு பிறகு ஆண்டு மலரையும் அவர் வெளியிட்டு இருக்கிறார். எனவே பல்வேறு கொண்டாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. பசுமை வழி சாலையிலிருந்து இங்கே கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கே உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் வாகனம் வரும் வழியில், இந்த பகுதியில் அவர் வாகனம் வரும் வழியில் ஏராளமான தொண்டர்கள் படைசூழ்ந்து அவர்கள் அந்த வாகனத்தை சுற்றி அந்த வரவேற்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள். மலர்களை தூவியும் முழக்கங்களை எழுப்பியும் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். மேலும் வழிநெடுகிலும் பேனர்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு சென்னையை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்தவர்களினுடைய வரவேற்பை பெற்றுக்கொண்டு அவர் தலைமை கழகம் அதிமுக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். எனவே முதலாவதாக அவர் ஜெயலலிதா அவர்களினுடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதற்கு பிறகு பல்வேறு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்க இருக்கிறார். ஆண்டு மலரையும் அவர் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். கட்சி கொடியையும் அவர் ஏற்றி வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்று பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். முக்கியமாக அயன் பாக்ஸ், தையல் எந்திரம், கிரைண்டர், இட்டலி பாத்திரம், இப்படி பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர்கள் சுய தொழில் செய்திடக்கூடிய வகையில் வழங்க இருக்கிறார். அதற்கு பிறகு மருத்துவ முகாம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளியவர்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கு பிறகு அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக அலுவலகத்தில் ஏழை எளியவர்களுக்கென்று நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, ரத்த தான முகாம், மருத்துவ முகாம், அன்னதானம், இப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் முன்னெடுக்கப்படும். அதுவும் ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாள் என்றால் சொல்லவே வேண்டாம். அதிமுகவின் கட்சி அலுவலகமே ஒரு களை கட்டியவாறுதான் இருக்கும். அந்த வகையில தான் ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கக்கூடிய இந்த கொண்டாட்டங்களில் எல்லாம் மூத்த அமைச்சர்களும் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் KB முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நக்கல் விஸ்வநாதன், ராஜேந்திர பாலாஜி, SP வேலுமணி, தங்கமணி, அதே போல ஜெயக்குமார், வளர்மதி, இப்படி பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும், இன்றைய தினம் ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகும், முக்கியமாக தேர்தல் வாக்குறுதியாக அது இருக்கலாம் என்ற தகவல்களாக வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையேதான் இன்றைய தினம் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதுமே இன்றைய தினம் பல்வேறு இடங்களிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, அதே போல இரத்த தான முகாம்கள், இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில நிகழ்ச்சிகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அறிவித்த ஒரு அறிக்கையில் இந்த மாதிரியான கொண்டாட்டங்களை ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில எளிமையான முறையில் கொண்டாட்டங்களை முன்னெடுங்கள் என்ற ஒரு அறிவுறுத்தலை எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருந்தார். எனவே அதற்கேற்ற வகையில்தான் நிறைய இடங்களில் கொண்டாட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு பல்வேறு உதவிகள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய வகையில நிகழ்ச்சிகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. எனவே தற்போது ராயப்பேட்டை இந்த சாலையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதிமுக தொண்டர்கள் நிறைய ஏராளமானோர் வருகை தந்து இந்த அதிமுக கட்சி அலுவலகமே களை கட்டி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியுது. அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டுமே இப்படியாக தான் இந்த பிறந்தநாள் இருக்கும் என்றால், அதுவும் தேர்தல் நேரம் என்பதால் சற்று நிகழ்ச்சிகள், அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் பலமாகவே இருக்கிறது. ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. எனவே ஏராளமானோர் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் தங்களினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து வந்து தங்களினுடைய பலத்தை காட்டக்கூடிய வகையில ஏராளமானோர் வருகை தந்திருக்கிறார்கள்.
இந்த கட்சி அலுவலக சாலை அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் முழுவதும் தொண்டர்களால் நிரம்பி வழிவதை நம்மால பார்க்க முடியுது. அந்த வகையில தான் அவரினுடைய காரை சுற்றி அவ்வளவு பேர் வருகை தந்து அவருக்கு அவ்வளவு உற்சாக வரவேற்பை கொடுத்திருந்தார்கள். மேலதாளம் முழங்க பூக்களை தூவி அவருக்கு உற்சாக வரவேற்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள். எனவே தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கும் நிலையில ஜெயலலிதா அவர்களினுடைய 78வது பிறந்த நாளான இன்று ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிப்போ அல்லது செய்தியாளர்களை சந்தித்து ஏதாவது வாக்குறுதியோ அவர் கொடுக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவிக் கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 78வது பிறந்த நாள் என்பதால் 78 கிலோ கேக்கை வெட்டி தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் கொண்டாட இருக்கிறார்கள். அதே போல மகளிர் அணி சார்பிலும் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கிறது. நலத்திட்ட உதவிகள், மேலும் உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலும் மகளிர் தின நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதிலும் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா.